மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தியா, இந்த ஜட்டி 15,000 ரூபாய், இந்த ஜட்டி 7,000 ரூபாய். ஒரு ஜட்டிலேயே நான் ஸ்டாண்டர்ட் பார்த்து வாங்குறேன் அப்படின்னா 2014 இருந்து ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல இருக்கேன். 2014 இருந்து வே புரோட்டீன் ஜிம் சப்ளிமெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் கிட்ட ஒரு பொருளை வாங்குறப்போ சர்டிபிகேஷன்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாம வாங்கிருப்பேன். உங்க ஜட்டி எவ்வளோ அப்படின்லாம் நாங்கள் கேட்கல. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாங்க. நீங்கள் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. சில பேரோட கமெண்ட்டை டெலீட் பண்ணி விட்டீங்க, சில பேர் பிளாக் கூட பண்ணியிருக்கீங்க. சரி, இவர் தான் பதில் சொல்ல, இவர் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காருல, அதுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி லைசன்ஸ் இருக்கான்னு கேட்போம்னா அவங்களும் ப்ராப்பரான ஆன்சர் பண்ணல. அதுக்கப்புறம் ராஜா பேரன் வந்துட்டு ஆன்சர் பண்ணார். அவரே என்ன சொன்னாருன்னா, வணக்கம், நான் ராஜபாரன் பேசுறேன். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து நான் தயாரிக்கிற ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா, இது என்னுடைய ப்ரொடக்ஷன் கிடையாது. இது வந்து விஜய் வர்மா அப்படிங்கிற MSMD BSMD முடிச்ச ஒரு சித்த வைத்தியரால் கிளினிக் வச்சிருக்கக்கூடிய ஒரு சித்த வைத்தியரால் தயாரிக்கப்படக்கூடியது. இதுக்கு வந்து ஆயுஷ் சர்டிபிகேட்டும் இந்த வெசாய் சர்டிபிகேட்டும் அவங்க கொடுப்பாங்கன்னா, ஆக்சுவலா ஒரு வைத்தியர் வந்து அந்த மருந்து இடிச்சு அவர் தயாரிச்சு அவர் கொடுக்கறதுக்கு அதுக்கு அதாரிட்டி அவருக்கு இருக்கு. அதுக்கு அந்த லைசன்ஸ் தேவை கிடையாது. லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னா அவரும் அப்ப சொன்னார். அப்போ உங்ககிட்ட அப்ப லைசன்ஸ் இல்ல. ஒருவேளை அப்பயே இருந்துச்சுன்னா ராஜா பேரன் ஏன் லைசன்ஸ் தேவையில்லைன்னு அப்ப சொன்னாரு? இல்ல உங்ககிட்ட லைசன்ஸ் இருந்தது அப்பவே அப்படின்னா இப்போ லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு யார் லைசன்ஸ் நம்பர் கேட்டாலும் கமெண்ட்ல ரிப்ளை பண்றீங்க, கமெண்ட்டை போட்டு பின் பண்ணி வைக்கிறீங்கல்ல, அதை அப்பவே இதுதான் லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிவ்யூ பண்ணப்பயே ஒரு கமெண்ட்டை போட்டு பின் பண்ணி வைக்க எவ்வளவு நேரம் இருக்க போகுது? ஏன்னா அப்ப உங்ககிட்ட லைசன்ஸ் இல்ல. இப்ப ராஜா பேரன் அவர்கள் போட்ட வீடியோலயே சரி, நீங்க போட்டிருக்க வீடியோலயே சரி, இந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ்லாம் இருக்கு, இதுதான் லைசன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, அதுவுமே நீங்க விற்கிற அந்த யானை கவலம் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த யானை கவலம்ங்கிறது என்ன மாதிரி ப்ராடக்ட்? தேனி சலசாமிகள் புலிகாரி அமுக்குரா ஊழல் தாமரை சுக்கு முறை இயற்கை முறைகள் மட்டுமே சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த கலைக்கேசரி காலம் யாருக்கும் என்ன பண்ணுமா, நம்முடைய நரம்புகளை பலப்படுத்தும், நம்முடைய எலும்புகளை பலப்படுத்தும், நம்முடைய ஆண்மை ஆகணும் பல மனித அணியும் இதுல இருக்கக்கூடிய மூலிகை எல்லாருடைய வேலை இதுதான். நீ தயாராகியா அவரை சுற்றுப்பாங்க, உங்கள் பாமிலா வாக்கியா பணமா, உங்கள் தேரம் வைக்கியா அவரை சேர்த்தோம், ஆண்மை ஆகும் கம்மியா இருக்கு தவறாக செஞ்சு ஆண்மை ஆகும் கம்மியா இருக்கு கம்மியா ஆகாத பலசாலி ஆகிட்டே இருக்கும். இதான் யாருக்காவது பவர். இது ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட். ஆனா நீங்க வச்சிருக்க லைசன்ஸ் ஒரு பேக்கரி ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ். அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ், இந்த கடல் உருண்டை, எள் உருண்டை, அது விற்கிறதுக்கான லைசன்ஸ். இந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்டை விற்க முடியாது. இத்தனை வருஷம் ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு பார்த்து வாங்க தெரியாதாப்பா, நீங்க சொல்றீங்களாடா எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதுதான் நீங்க பார்த்து வாங்கின லட்சணமா? ராஜா பேரன் அவர்கள் வந்துட்டு டிஎம்ல லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்குலாம் வேற ஒரு லைசன்ஸ் நம்பரை அனுப்புறாருப்பா. அந்த லைசன்ஸை போட்டு செக் பண்ணி பார்த்தாலும் அதுவுமே இந்த ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் கிடையாது. அந்த லைசன்ஸை இப்பதான் ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. என்னைக்குன்னு டேட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. வச்சிருக்க 2 லைசன்ஸுமே அந்த ப்ராடக்ட்டுக்கான லைசன்ஸ் கிடையாது. ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ்னா கோட் 13 அப்படிங்கிற கேட்டகரி இருக்கணும். அப்பதான் அது ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் லைசன்ஸ்ல வரும். இந்த இவங்க வச்சிருக்க லைசன்ஸ்ல அந்த கோட் 13 அப்படிங்கறதே இல்ல. கார்த்திக் குமார் வீடியோல இன்னும் நிறைய பேசியிருந்தீங்க. அட்டென்ஷனுக்காகவும் வியூஸ்க்காகவும் ஃபேமஸ் ஆகணும் நான் வீடியோ பண்றேன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க அட்டென்ஷனுக்காக தான் பண்றீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் போதும். ரிதன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்கிறேங்கிற பேர்ல மைக்கையும் கேமராவையும் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க பாருங்க. இந்த ஒரு விஷயம் போதும் நீங்க அட்டென்ஷனுக்காக தான் பண்றீங்கிறதுக்கு. ஏன்னா சமயத்துல அந்த வீடியோவை போட்டா நல்லா வியூஸ் போகும், நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கீங்க. கேட்டா நான் அட்டென்ஷனுக்காக பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாத்தையுமே தப்பா பண்ணிட்டு அட்டென்ஷனுக்காக வியூஸ்க்காக பண்ணிட்டு கேட்டா நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதுல உங்களை யாராவது தப்பு சொன்னா பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. பேரன் போட்ட வீடியோட கேப்ஷனை இப்ப போய் பாத்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் நம்பர் இருக்காது. ஏன்னா இந்த லைசன்ஸ் நம்பர் இதோடது இல்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவர் அந்த லைசன்ஸ் நம்பரை கேப்ஷன்ல இருந்து டெலிட் பண்ணிட்டார். ஆனா அவர் போட்ட அன்னைக்கு லைசன்ஸ் நம்பர் இருந்தது. அந்த கேப்ஷன்ல அந்த லைசன்ஸ் நம்பர் இல்ல. மேலே யார் வந்து எஃப்எஸ்டி இல்லன்னு வீடியோ போட்டீங்கன்னா உங்க மேல நம்ம லீகலா என்ன ஆக்டிவிட்டி எடுக்க வேண்டியிருக்குமோ அதை எடுக்க வேண்டியிருக்கும். நன்றி. ஓஹோ, இதே லைசன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க இனிமேலும் இந்த ப்ராடக்ட்டை வித்தீங்கன்னா உங்க மேல யாராவது லீகலா ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு.